ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம்மளோட ஒரே ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாருங்க, அவரை மட்டும்தான் எப்பவுமே நம்மளுக்கு முன்னாடி வைத்து பார்க்கணும். அவரை முன்னாடி வைக்கிற யாருமே நாம் அசைக்கப்பட மாட்டோம். திட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஏன் நம்ம அடிக்கடி வெட்கப்படுறோம், சலனப்படுறோம் அப்படின்னா அவரை பார்க்கறது இல்லை, இங்கேயும் அங்கேயும் பார்க்கறதுனால தான் நம்ம அநேக இடங்கள்ல வெட்கப்பட்டு அப்படி கூனி குறுகிற மாதிரி நிற்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசம்னா என்னங்கிறத கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாச பட்டியலில் யார் யார் வந்திருக்காங்க, எப்படி இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்றது, இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் படிக்க போகிறோம். நாம் சத்தியத்திற்குள்ளே போகலாம். எபிரேயர் 11, 12, 13வது அதிகாரம் 3 எபிரேயர் ஃபுல்லாக எல்லாமே முக்கியம்தான். அதில் இந்த 11, 12வது அதிகாரம் விசுவாசத்தை குறித்த அதிகாரங்கள் நிச்சயமாக நீங்கள் படிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வெளிப்பாடோடு கூட நம்ம படிக்கணும், சும்மா ரீட் பண்ணுறது இல்லை, வெளிப்பாட்டின் அறிவோடு கூட. கர்த்தாவே என் மனக்கண்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாகவே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, பாருங்க, இப்போ நம்ம படிச்சோம், மேகம் போன்ற, ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனத்துல பார்க்குறோம். அது என்ன மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அப்படின்னா, இப்போ நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு வரணும். பாருங்க, 11வது அதிகாரத்துல விசுவாச வீராங்கனைகள், விசுவாச வீரர்களை குறித்த பட்டியலை நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் அதுல எழுதப்பட்டிருக்கு. பாருங்களேன், நிறைய ஃபர்ஸ்ட் வசனத்திலிருந்து எல்லாம் காயின் ஆபேலிருந்து எல்லாமே இருக்கு. மோசே குறித்து எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாம் சாராள் குறித்து எழுதப்பட்டிருக்கு, முக்கியமான நபர்கள் ஏனோக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விசுவாச வீரர்கள் அங்க எழுதப்பட்டிருக்காங்க. ஒரு 2-3 வசனங்கள் மட்டும் இந்த எபிரேயர் 11 வாசிக்கிறேன். பாருங்க, எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இவன் தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லி இந்த ஏனோக்கு சாட்சி பெற்றானா. ஏன் அப்படி பிரியமானவன் அப்படின்னா, இந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது என்ன தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது அப்படின்னா, 365 நாளும் தேவனோடு பேசிக்கொண்டு அவரோடு கூட நடந்து கொண்டே இருந்த ஒரு மனுஷன். பாருங்க, அப்புறம் இன்னைக்கு நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவன் குமாரத்தைகளையும் பெற்றான் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்துல போட்டிருக்கு. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை படிச்சீங்க அப்படின்னா 300 வருஷம் அவன் தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தானா. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு பேசி கொண்டிருந்தான். நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா, ஏனோக்கும் தேவனும் 2 பேரும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கை கோர்த்து ஒவ்வொரு நாளும் கை கோர்த்து பேசிக்கொண்டே இருந்தாங்களாம். வருஷம் முழுவதும் 300 வருஷம். இதை இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தா 1,10,10 நாட்கள் வருது. 300 வருஷம்னா 1,10,10 நாட்கள் கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தானா, கை கோர்த்து. அப்படியே ஆண்டவரோடு கூட ஒரு உறவு, ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவ்வளோ ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவன் 365 வருஷம் தான் வாழ்ந்திருக்கான். அந்த நாட்கள்ல எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் 900 வருஷம், 965 இந்த மாதிரி நீண்ட வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவன் 365 வருஷம் ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி வருஷம் வாழ்ந்திருக்கான். 365 வருஷம் வாழ்ந்திருக்கான். 300 வருஷம் அவன் தேவனோடு பேசி கொண்டிருந்திருக்கிறான். அப்படியே ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்க 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 ஆண்டவரோடு கூட அப்படியே பரலோகத்துக்கே போயிட்டான். ஏனோக்கு காணப்படாமற் போனான் அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கு பாருங்க. 5வது வசனத்துல ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆண்டவரோடு பேசிட்டே அப்படியே நடந்து 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 அப்படியே போயிட்டாங்களாம். அவன் மரணத்தை பார்க்கவே இல்லை. அப்படியே ஆண்டவரோடு கூடயே போயிட்டானா. அவன் எந்த அளவுக்கு நல்ல குடும்பம் நடத்தியிருப்பாரு அப்படின்னா, அவன் குமாரர் குமாரத்திகளையும் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம், ஆதியாகமம் 5:22-23 போடப்பட்டிருக்கு பாருங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்ப நல்ல குடும்பம் நடத்தி இருக்கிறாரு. ஒரு சந்தோஷமான குடும்பமா இருந்திருக்கிறாங்க. ஆனா தேவனோடு பேசிக்கொண்டே இருந்து அப்படியே அவன் காணப்படாமற் போனான். கர்த்தர் அவனை அப்படியே எடுத்துக்கிட்டாரு பாருங்க. பிரியமானவர்கள், அப்படியே பேசிக்கிட்டே இருந்து தேவனுக்கு பிரியமா இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? இல்ல. அப்படி நினைச்சு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நாட்கள்ல ஏனோக்கு அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாரு. பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. இன்னைக்கு நான் என்ன பாயிண்ட்டை வலியுறுத்த போறேன்னா, சஞ்சரித்து கொண்டிருக்கிறது, ஆண்டவரோடு பேசுறது. ஆண்டவர் தான் நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு ரோல் மாடல். அவரை மட்டும்தான் பார்க்கணும். அடுத்தது நம்ம ஆபிரகாம் சாராளை குறித்து பார்க்குறோம். 100 வயது சென்றும் அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவர், எனக்கு பிள்ளைய கொடுப்பார், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் எனக்கு பிள்ளைகளை கொடுப்பார்னு ஆபிரகாமும் சாராளும் விசுவாசித்து 100 வயதுல பிள்ளை பெற்றுக்கொண்டாங்க. பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, பலி கொடுக்க சொல்லும் போதும் பலி கொடுத்தாங்க. அதுதான் ஆபிரகாம் சாராளை குறித்து நம்ம இந்த 11வது அதிகாரத்துல படிக்கிறோம் பாருங்க. மோசே சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடந்தாங்க, எப்படி ஜெயிச்சாங்க. இன்னும் எத்தனையோ பேர் இந்த 11வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் பாருங்க. அதுதான் 12வது அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம பார்க்குறோம். என்னுடைய மெசேஜ் இன்னைக்கு இந்த 12வது அதிகாரம் தான். அதுக்காக இந்த 11வது அதிகாரத்துல ஒரு சில காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணேன். ஆகையால் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க. இவ்வளோ சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்குது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அடுத்தது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். பாருங்க, எவ்வளோ நம்ம குறைவுகளை பேசுறோம், எத்தனை காரியங்களை நம்ம பேசுறோம். ஐயோ, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஒரு தீங்க பண்ணிட்டாங்கன்னு நம்ம காலாகாலமா அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்க. எல்லாம் உண்மைதான். நம்ம இருதயம் வேதனைப்பட்டதெல்லாம் உண்மைதான், நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? பாரமான யாவற்றையும், உங்களுக்கு எதெல்லாம் பாரம்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு அநேக பெண்கள் கவலைப்பட்டு கண்ணீர் விடுறாங்க. எவ்வளோ அடி உத கஷ்டம், குடும்ப சூழ்நிலைகள், கணவன்மாரனால பெண்கள் நிறைய பேர் என்னிடத்துல ஷேர் பண்ற எத்தனையோ பேர் அவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனா என் வசனம் என்ன நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பாரமான யாவற்றையும், எதெல்லாம் நீங்க பாரம்னு இன்னைக்கு நினைக்கிறீங்க, அந்த பாரத்தை இந்த செய்தியை கேட்கும் போதே உங்க உள்ளத்துக்குள்ள என்ன பாரம் எல்லாம் இருக்கும், அந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட வச்சிருங்க. விசுவாசத்தை துவக்குகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தை முடிக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தை துவங்கி இருக்கிறார். அதனால விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடுங்க அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா 2வது வசனம் பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக பிதாவின் வலது பாரிசத்துல வீற்றிருந்து அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் பாடுகளையும் அவமானங்களையும் பட்டார் பாருங்க. நம்ம போலவே பாடுபட்டதுனாலதான் அவரை மட்டும் நோக்கி பார்க்கணும். நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்தார், எல்லா அவமானங்களையும் அவர் சகித்தார் பாருங்க. எதனாலன்னா தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. பிரியமானவர்களே, எவ்வளோ நல்ல ஆண்டவன் பாருங்க. 3வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு
தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எல்லா விபரீதங்களையும் அவர் சகித்திருக்கிறார். எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்திருக்கிறார். அதனாலதான் அவரை நோக்கி பாருங்க அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க அடுத்த 4வது வசனத்துல பார்த்தா, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நம்ம யாரும் அவரை மாதிரி கஷ்டப்படலையே. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்ம அத்தனை பேருக்காகவும் உலகத்தின் மொத்த பாவத்துக்காகவும் அவர் சிலுவையில மரித்தார். அதனாலதான் அவரை மட்டும் ரோல் மாடலா எடுங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. மனுஷங்க குறைவுள்ளவர்கள் தான். எந்த மனுஷனை எடுத்தாலும் எல்லாரிடத்திலும் குறைவு இருக்கும். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்குள்ள எவ்வளவோ குறைவுகள் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் நாம் நிறைவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அதனால உங்களை சுற்றி என்னென்ன பாரம் கஷ்டங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓடுவோம். நிச்சயமாகவே நாம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அதை தான் நமக்காக வச்சிருக்கிறாரு. ரத்தம் சிந்தும்படியா இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம யாருமே கஷ்டப்பட்டதில்லை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்கிறதுனால இயேசுவை மட்டும் நாம் நோக்கி பார்ப்போம். அவர் ஒருவரே நாம் ரோல் மாடலா இருக்கிறாரு. அதனால அவரை பார்க்கும்போது நமக்கு அந்த சமாதானம், சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த சோர்வு நம்மளை விட்டு நீங்கி போகும். சந்தோஷம், சமாதானத்தை நாம் நிச்சயமாகவே அனுபவிப்போம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.